ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிக்சி மான்ஸ்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, அது மூலிமா நம்ம எப்படி லேர்னிங்ஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து தான் இப்போ நான் சொல்லித் தர போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து வீடியோ போடுறாங்க. சில பேருக்கு எடிட் பண்ண தெரியுது, சில பேருக்கு உள்ள போஸ்ட் பண்ண தெரியுது. பட் ஆனால் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ அதை நான் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வந்து உங்களுக்கு நான் யூடியூப் சேனல்லாம் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பல நேமில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி வந்து மணி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் எதுன்றதை சூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப மெயின். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜை வந்து நீங்கள் ஓடிபியோட நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். 6 டிஜிட்டில் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் ரெக்யூவர் ஏதாவது எதனா ப்ராப்ளம் அப்படின்னா அதர் மெயில் ஐடி எதனா இருந்தால் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீமெயிலா இல்லை மெயிலான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத நீங்கள் அதை கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடியை வச்சு தான் நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே யூடியூப் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களோட புதுசாக க்ரியேட் பண்ண மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதில் உள்ள போடணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஒரு ஐக்கான் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள், ஒரு வீடியோ சிம்பிள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் வீடியோஸ்ன்னு கேட்கும். ஸோ இது வந்து கிரியேட் சேனல், உங்களுக்கு சேனல் வந்து நேம் அப்படின்றத கேட்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் சேனல் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இப்போ வீடியோ ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா இங்கே வந்து யூடியூப் ஸ்டூடியோ பேட்டா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுங்க. அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கிரியேட் ஸ்டூடியோ கிளாசிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதை சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் கிரியேட் ஸ்டூடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிக் மார்க் கொடுத்து வந்திருப்பாங்க. இப்போ மெயினாக கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் உள்ளே போடுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு லேர்னிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடாது. யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பண்ணி உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து உங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து சீக்கிரமாக பண்ணிட்டாங்க, வியூஸ் வந்து ஒரு 4 lakhs மேலே பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னிங்ஸ் உடனே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாக்கணும்.
இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மென்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து என்னபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட நேம் என்னன்றதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க, ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சேஞ்ச் வில் பி சேவ்னு கொடுத்துருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க திருப்பியும். ஸோ சேனலை கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும், மானிலேஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த என்னபிள்ன்றதை வந்து பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உங்களுடைய லேர்னிங்ஸ் வந்து இதோட ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சேனல் லீட் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ரீவியஸ் 12 months அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர். அதாவது உங்களோட சேனலில் வந்து 1000 பீப்புள் வந்து உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்புறமா 4000 வாட்ச் ஹவர் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டுமே வந்து கவர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சேனலுக்கு வந்து லேர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அக்ரி டு தி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸில் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த 3 பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து அக்செப்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது டிக் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஆட்சென்ஸ். இந்த ஆட்சென்ஸ்ன்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய சப்ஸ்கிரைப் வந்து 1000 அபவ் போயிடுச்சு, வாட்ஸ்அப்பில் 4000 மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஆட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆட் மூலிமா தான் ஸ்கிப் ஆடுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியான ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸ் மூலிமா தான் உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடியில் வந்து அந்த மெயிலோட லிங்கை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சேனல் வந்து டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க, நீங்கள் எதையும் இல்லை கிளிக் பண்ணாதீங்க, டேரெக்டாக உங்களுக்கு வெரிஃபை ஆகி உள்ள போயிடும். ஸோ உங்களுக்கு இதோட ஆட்சென்ஸும் ஒர்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளே ஆடு, ஓவர்லே ஆடு, அப்புறமா ஸ்கிப் ஆடு, வீடியோ ஆட்ஸு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதை நம்ம எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிங்க, நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இது நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரீச்சபிளும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனல் ரீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லேர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போய் பண்ணுறதுக்கும் நீங்கள் இப்போ பண்ணி வச்சிட்டிங்கன்னா திடீர்னு நீங்கள் எதனா மறந்துருப்பீங்க, ஏதோ வீடியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 year போட்டு வச்சுட்டு நீங்கள் சும்மா இதெல்லாம் வரும் அப்படி விட்டுட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய சேனலில் லேர்னிங்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போயே பண்ணி வச்சுருந்தேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் வந்து லேர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து கைஸ் நான் இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இப்போ வந்து ஜஸ்ட் எனிதிங் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் எதனா ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அது மாதிரி சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு போடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் ஒரு 1 year பேக்கோ இல்லை ஒரு 6 months பேக்கோ உங்களுக்கு நீங்கள் போட்ட வீடியோக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் கைஸ் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முறை இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.